நம்ம பார்த்திருக்கோங்க இந்தியா டீம்ல வந்து நிறைய பிளேயர்ஸ் லைக் சஞ்சு சாம்சன், கருண் நாயர், கெய்க்வாட் இவங்களுக்குலாம் வந்து சான்ஸ் மத்தவங்களோட கம்பேரிட்டிவ்லி கம்மியா கிடைச்சு, அதுல இவங்க கொஞ்சம் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க சான்சஸ் வந்து டிராப் பண்ணியிருக்காங்க. இவங்கள வந்து விளையாட வைக்காம டிராப் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு பிளேயர் மட்டுங்க கடைசி 5 வருஷமா இருக்கிற எல்லா டெஸ்ட் சீரீஸ்லயும் வந்து அந்த 15 மேன் ஸ்குவாட்ல போறாரு. ஆனா இந்த வாட்டி சான்ஸே கிடைக்காம வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து 15 மேன் ஸ்குவாட்ல கூட எடுக்காம அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 5 வருஷமா ஒரு மேட்ச் கூட விளையாடாம ரிஜெக்ட் ஆயிருக்காரு. எஸ், அபிமன்யு ஈஸ்வரனை பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். கரெக்ட். நீ சொன்ன லிஸ்ட்லயாச்சும் ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னு ஜஸ்டிஸ் கேட்டு போராடிட்டு இருக்கோம். இந்த மனுஷன் என்னதாங்க பண்ணாரு எனக்கு புரியலங்க. உண்மையிலேயே இவருக்கு சான்ஸும் கொடுக்கல. நீங்க வந்து எதுவும் பண்ணல. ஏன்னா சான்ஸே தரல. அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து 2-3 வருஷம் விட்டுருங்க. வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டனா இருந்தாரு. சான்ஸ் கிடைக்கல, ஓரளவுக்கு ரீசனா இருந்துச்சு, ஓகே. அப்புறம் வந்து டவுன் அண்டர் போனாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா இந்தியோட ஆட மாட்டாருன்னு சொன்னாங்க. அந்த மேட்சே வந்து ஆக்சுவலி அபிமன்யு ஈஸ்வரன் டெபியூ பண்ண வேண்டியது, பண்ணி இருந்திருக்கணும், சரிங்களா? ஆனா அவர் அப்ப டெபியூ பண்ணல. கேஎல் ராகுலுக்கு ஒரு கம்பேக் மாதிரி கொடுத்தாங்க. கேஎல் ராகுல் ப்ரூவ் பண்ணாரு, ஓகே, செஞ்சுரி அடிச்சாரு, சரி ஃபைன், ஓகேங்களா? அதுவும் ஆக்சுவலி கேஎல் ராகுல் மிடில் ஆர்டர் தான் ஆடிட்டு இருந்தாரு. இந்த ரோஹித் சர்மா இல்லைன்னு ஓப்பனிங் ஆட வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சீரிஸ் முடிச்சுட்டு ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டார்ல. அதுக்கப்புறம் நம்ம இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு அவே சீரிஸ் போறோம். அங்கேயும் அபிமன்யு ஈஸ்வரன் ஸ்குவாட்ல இருக்காரு. 5 மேட்சுமே ஆட வைக்கல. ஒன்ஸ் அகைன் ஃபைன், ஓகே. அவர் வந்து ஓப்பனிங் காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு, ஆட வைக்கல, ரீசன் சொன்னாங்க, சரி ஓகே ஒத்துக்கிறோம், சரிங்களா? இல்லன்னு சொல்ல. அப்போ ஒரு கேள்வி வந்துச்சு, இதுக்கு ஏன் நீங்க வந்து அபிமன்யு ஈஸ்வரன் ஸ்குவாட்ல எடுத்துட்டு போகணும்? சும்மா வந்து 4 வருஷமா தண்ணி மட்டும் தூக்க விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சோஷியல் மீடியால எக்கச்சக்க ஒப்பீனியன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஐ திங்க் பிசிசிஐ டுக் இட் சீரியஸ்லி. அட ஆமாப்பா, நீங்க கேட்ட கேள்வி செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கு. நாங்க ஏன் ஒரு ஸ்குவாட்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம்? கரெக்ட் தான், ஸ்குவாட்ல எடுத்துட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாட்ல இருந்தே டிராப் பண்றாங்க சொல்லிட்டு தூக்கிட்டாங்க பேரு.